அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்திஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் மருந்து. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயை நன்கு அறிந்து அந்த நோய்க்கான மூல காரணமும் அறிந்து அதை தணிக்கும் வழியை அறிந்து சரியாக செயல்பட வேண்டும். மேலும் அவை உடலுக்கு பொருந்தும்படியாக இருக்க வேண்டும். இயல்பிலிருந்து வேறுபட்டு இயற்கைக்கு மாறாக உடம்பிற்கு ஊறு விளைவித்தலே நோய் என்ற ஆறுமுகப் பெருமானே. நோயிலிருந்து மீள்வதற்கு சரியான வழிகாட்டுதலும் ஆறுதலும் வேண்டும். முக்கியமாக நோயிலிருந்து மாற வேண்டும் என்னும் தீவிரமான தீர்க்கமான உள்நோக்கமும் இருக்க வேண்டும். பல நோய்களுக்கு அதன் ஆதிவேர் அவரவர் மனங்களில் உண்டு. நோய் என்பதை வராமல் தடுப்பதே எல்லோருக்கும் உகந்ததாகும். பல்வேறு நோய்களுக்கு உணவு பழக்க வழக்கம், உணவின் தன்மை கூட காரணமாக இருக்கலாம். வாய்தான் அனைத்து விதமான நோய்களுக்கும் மூல காரணமாக அமைகிறது. நோயின் ஆதியை அறிந்து அதற்கு மருத்துவம் பார்த்தால் நோயினை பெருமளவு குணப்படுத்த முடியும். பொதுவாக ஒரு மனிதன் சமநிலை இழக்கும் பொழுது, தனது கடமைகளை செய்யாத பொழுது, இயற்கை அதற்கு ஒரு எதிராற்றலாக நோயினை உண்டு செய்யும். அதனை புரிந்து கொண்டு வாழ்க்கையை முறையாக வாழ்ந்து நோய் வராமல் காத்துக்கொள்வதே சிறந்தது. அன்றாடம் நமது வாழ்க்கையின் முறையில் இருந்தே நோய் உருவாகிறது. நோயின் ஆதியை ஆராயாமல் நோயை கண்டுபிடிக்க முடியாது என்பார்கள் ஞானிகள். 3 விதமான நாடியை அறிந்து நோயின் தன்மையை அறியலாம் என்கின்றார் திருவள்ளுவ பெருமான். குருநாதா, நாங்கள் எப்போதும் எதிலும் சிந்தித்து செயல்படும் திறன் பெற வேண்டும். அனைவரும் தாங்கள் பெற்ற தெய்வ குணத்தை பெற வேண்டும். குடும்பத்தை, பிற உயிர்களை காத்திடும் சக்தியாக நாங்கள் மாற வேண்டும். மனபலத்தையும் உடல் நலத்தையும் ஆன்ம சக்தியையும் தந்தருள வேண்டும். குருவை நாடி, அவரது குணம் நாடி, திருவடி நாடி மனம் தணிவதே அறச்செயல். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.